வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறோன்னா அந்த சப்ஜெக்டோட பாயிண்ட்ஸ் மட்டுமேனு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து நம்ம டைரக்டா என்சிஆர்டி புக்ல இருந்தே வந்து பார்க்கலாம். ஸோ தட் ஃபியூச்சர்ல யாராவது என்சிஆர்டி புக்ஸ் நீங்க டைரக்டா படிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கும் அண்ட் அதுல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே வந்து நம்ம இனிமேல் டைரக்ட் புக்ஸ்ல இருந்தே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு பாலிட்டி சப்ஜெக்ட். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ல இருந்து இருக்கிறது. ஸோ நமக்கு இந்த புக்ல இருக்கிற சாப்டர்ஸ் வந்து மொத்தம் 9 சாப்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட்ஸாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் டைவர்சிட்டியை பத்தி. ஸோ அதுல வந்து நம்ம டைவர்சிட்டினா என்ன, டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனா என்னன்ற சாப்டர்ஸ் இருக்கு. யூனிட் 2ல கவர்மெண்ட்டை பத்தி, வாட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் அதுல கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. தேர்ட் ஒன் லோக்கல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பஞ்சாயத்ஸ், ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே. தென் லாஸ்ட் யூனிட் லைவ்ஹுட்ஸ். ஸோ ரூரல்ல எப்படி இருக்கு, அர்பன்ல எப்படி இருக்குன்றது. ஸோ சாரி, இது வந்து நம்ம புக் டைரக்டா டவுன்லோட் பண்ணும்பொழுது இப்படிதான் வரும், என்சிஆர்டி நாட் டு பி ரீபப்ளிஷ்ட் அப்படின்னு. ஸோ நீங்க புக்கு டவுன்லோட் பண்ணும்போது அதை ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இருக்கும். நீங்க ஜென்ரலா டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து வெரி மைல்டு தான் இருக்கும். நான் என்னோட பழைய வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில இமேஜஸ்ல நான் வந்து பிக்சர் கிராப் பண்ணி எடுத்திருப்பேன். அதுல அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் சின்ஸ் நம்ம வந்து அதை டைரக்டா பிபிடியா கன்வெர்ட் பண்ணி பண்ணும் பொழுது இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க எந்த என்சிஆர்டி எடுத்தாலுமே இந்த பிரியாம்பிள் தான் இருக்கும். இது ஏற்கனவே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நீங்க திரும்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் எல்லா என்சிஆர்டி புக்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து பிரியாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேர்ட் பை வேர்ட் மனப்பாடம் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல இது ரிப்பீட்டடா வர ஒரு கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டைவர்சிட்டி. ஸோ நமக்கு வந்து இந்த சாப்டர்ல டைவர்சிட்டினா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், லைக் இது ஃபுல்லாவே வந்து ஸ்கூல் பசங்களுக்குன்னு இருக்கு. நாட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குன்னு கிடையாது. ஸோ எது எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேண்டமா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன். ஸோ இதுலயும் உங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கு பாருங்க, மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த பேசுறது, ஐ ஹேட் மென்ட் இட் ஆஸ் அ ஜோக். ஜோக் வந்து ஸ்மால் ரேக்ட் பாய் ஹூ சோல்ட் நியூஸ் பேப்பர், அதுல இருந்து இது பண்ணினோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணுமான்னு கேட்டா தேவையே இல்லைன்றது தான் உண்மை. பிகாஸ் வி நோ ஆல் தீஸ். ஸோ இதுல நமக்கு வந்து எங்க இருக்கும் எங்க இருக்காதுன்றத நம்ம தான் தேடி பார்க்கணும். நீங்க ரேண்டமா படிச்சுட்டு வரும் பொழுதே, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுது கம்பல்சரி வேர்ட் பை வேர்ட் படிங்க. அதுக்கு அடுத்து போகும் பொழுது எது முக்கியம்னு உங்களுக்கு தோணுதோ அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ இவங்க இங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. அதுல வந்துட்டு இவங்க வந்து ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க, ஒருத்தர் ஹிந்தில பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசும்பொழுது நமக்கு அது பெருசா தேவைப்படாது. சேம் வே. ஆனா இதுல வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தே யூஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். சரிங்களா? நமக்கு இந்த ஹிந்தி இங்கிலீஷ்ன்ற வேர்ட்ஸ் முக்கியம் கிடையாது. வெராஸ் இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பர்பஸ்க்கு மட்டும்தான் இனிஷியலா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்க வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ டைவர்சிட்டி நம்ம சொல்லும் பொழுது இது எல்லாமே தான் மீன் பண்ண போறோம். ஸோ இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தினதே தான் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. நீங்க பாருங்களேன். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தாலும் தே வேர் டுகெதர், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே டைவர்சிட்டினா என்ன, அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடுகள்ல வந்து அவ்வளோ ஒரு 2.5 பேஜ்க்கு மேல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது லைக் நீங்க அதை பார்த்துட்டு செகண்ட் டைம் பார்க்கும் பொழுது அதே படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ டைம் வேஸ்ட். டைம் வேஸ்ட் இன் த சென்ஸ் நமக்கு வந்து இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய 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 சப்ஜெக்ட்ஸ், டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் பொழுது
டேக் அ பென் ஆர் பென்சில். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்ல எடுக்காதீங்க, செகண்ட் ரீடிங்ல எடுங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரியே படிங்க. இது இந்த என்சிஆர்டின்னு கிடையாது, எனி என்சிஆர்டி புக் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் ரீடிங்ல எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும்னு தோணுதோ அதை பென்சில்ல ஹைலைட் பண்ணுங்க, அதாவது பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்க. அகெயின் தேர்ட் டைம்க்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணும். ஸோ அதை ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுங்க, ஆர் அதை மட்டுமே தனியா நோட்ஸா பாயிண்ட்ஸா எடுத்து வைங்க. உங்களுக்கு வந்து இந்த புக்லயும் உங்களுக்கு தனியா பாயிண்ட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுவும் அப்லோட் பண்றேன் பிடிஎஃப் ஆட்டு. இஃப் யூ வாண்ட், ஸோ நீங்க கேளுங்க கமெண்ட்ல, நான் கொடுக்குறேன். இல்லை இது ஓகே அப்படின்னா நீங்களே கூட நோட்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து டைவர்சிட்டி அப்படின்றத நம்ம நிறையவே பேசியிருப்போம் சின்ன வயசுல இருந்தோம். ஸோ வி ஸ்பீக், நமக்கு வந்து மெனி டைவர்சிட்டின்னு சொல்லும் பொழுதே அது வந்து ஒரு வேறுபாடு அப்படின்றத உண்மை. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு, ஃபுட் வெரைட்டிஸ்ல வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. லெட் பி த செலிப்ரேஷன். இப்போ ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கூட முடிஞ்சது, இப்போ அடுத்து தசராவும் வருது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் அந்த தசராவோட ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ல நம்ம சவுத்தில் வந்து தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கொலு வைப்பாங்க நிறைய வீட்டில். இதுவே வந்து நீங்கள் குஜராத் ராஜஸ்தான் அந்த சைடில் போனீங்கன்னா கார்பா டான்சிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியல் டைவர்சிட்டி, எக்கச்சக்கமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயத்துல கூட சொல்லலாம். நம்ம வந்து இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவுக்குமே 1008 வித்தியாசத்தோட எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ வித்தியாசத்தோட இருக்கிற ஒரு இடம் தான் வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரி. யா, ஸோ இது வந்துட்டு லிட்டில் மோர், ஐ மீன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்றாங்க அவங்க. லைக் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ட்ரெயின், ஏரோப்ளேன், பஸ்ஸு, காரு, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு பீப்புள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிப், ஹார்ஸ், கேமல் அது எல்லாத்தையுமே தான் ட்ராவல் பண்ணினாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது புது புது இடம் கண்டுபிடிச்சாங்க, புது புது இடத்துல ஸ்டே பண்ணாங்க. அண்ட் அப்படி ஸ்டே பண்ணும் பொழுது தே ஸ்டார்டட் மேக்கிங் தேர் ஓன் திங்ஸ். ஸோ அப்படிதான் நமக்கு வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் கங்கால செட்டில்மெண்ட்ஸ் ஆச்சு, லேட்டர் ஒன்று ஒரு ஒரு ரிவர்ஸோட இதுலேயும் செட்டில்மெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே மாறுச்சு. தே வேர் நாட் இனிஷியலி இன்டர் கனெக்டட். இப்போ இன்டர் கனெக்ட் ஆகும் பொழுது நமக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஃபுட், மியூசிக், ரிலீஜியன் எல்லாமே வந்து ஒரு ஓல்ட் அண்ட் நியூவோட மிக்ஸாகவும் இருக்கு அண்ட் டிஃப்ரென்ஸாகவுமே இருக்கு. தட் இஸ் த ரீசன் ஃபார் அவர் கல்ச்சர்ஸ். ஸோ ஆல்சோ இதில் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பேரால நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குன்னு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு சொல்லும் பொழுது நமக்கு வந்து இன்னும் ஒரு சில ரூலர்ஸ் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஷியன்ஸ், முகல்ஸ் எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பிரியாணி கூட பர்ஷியன்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தது, சமோசாஸ், எவ்ரி திங். ஸோ நாட் ஜஸ்ட் தட், அவங்களோட அந்த உணவு முறைகளாக இருக்கட்டும், மியூசிக்கல் இதுவாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாமே கூட நம்ம இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வி அடாப்டட் இட். ஸோ இதில் வந்து அவங்க இன்னொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து லடாக் ரீஜனை. இந்த புக்கில் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இதை தான் சொல்வேன். ஸோ லடாக் வந்து இட்ஸ் அ டெசர்ட் இன் தி மவுண்டெயின்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஈஸ்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு இருக்குது. ஸோ சின்ஸ் இங்கே இருக்கிறதுனால வெரி லிட்டில் அக்ரிகல்ச்சர் பாசிபிள் அண்ட் ரெயினும் கம்மி, மோஸ்ட்டாக ஸ்னோ கவர் ஆகிருக்கும். இங்கே வெரி ஃபியூ ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி, பீப்புள் எல்லாமே வந்து அந்த ஸ்னோ உருகி இருக்கிறத யூஸ் பண்ணி தான் சம்மரில் தான் வந்து பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் கோட் அண்ட் ஷீப் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து உள் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரி திங், அந்த ஷால்ஸ். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பஷ்மினா ஷால். ஸோ பஷ்மினான்ற ஸ்பெல்லிங் வந்து PASHMINA. ஸோ இந்த பஷ்மினா ஷால் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து ஜிஐ டேக்கே வந்து வாங்கியிருக்காங்க. ஜிஐ டேக்னு சொல்லும் பொழுது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஊரோட சிறப்பு மிக்க இதுக்கு இது ஆமா இந்த ஊரோட சிறப்புன்னு சொல்லி அந்த ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த பஷ்மினா ஷால். இது வந்து நமக்கு யூபிஎஸ்சிலயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சிலயும் வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு என்டேஞ்சர்ட் ஆன்டிலோப்ல இருந்து தான் வந்துட்டு அதோட இதுல இருந்து செய்வாங்க. ஸோ பஷம் அப்படின்றது வந்து பர்ஷியன் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆகுது. ஸோ தட் ஒரு தைக்கக்கூடிய ஃபைபரான ஒரு நூல் அப்படின்றது அதுக்கு மீனிங். ஸோ சின்ஸ் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஃபைன் அண்ட் ஒரு அனிமல் இதுல இருந்து எடுக்கிறதுனால இட் இஸ் லைக் ரொம்ப கஷ்டமா இதை மேக் பண்றதுக்கு ஆகும். அதனால இதோட ஒரு பீசஸ் ரொம்ப காஸ்ட்லி. லைக் ஒரு ஷால் செஞ்சு முடிக்கிறதுக்கே 72 ஹவர்ஸ்ல இருந்து அதுக்கு மேலேயும் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி இதுக்கான சில பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வைக்கணும். ஸோ தட் இது வந்து ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து உங்களுக்கு அந்த பஷ்மினா ஷாலை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பீப்புள் இங்க இருக்கவங்க வந்து மீட், மில்க் அதெல்லாமே வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுல சீஸ், பட்டர் செஞ்சு விற்கவும் செய்வாங்க. ஸோ இது இல்லாம அங்க வந்து யாக் கவுஸும் இருக்கு. ஸோ இது வந்து டெசர்ட் பிளேஸ்ன்றதுனால இங்க எதுவுமே இல்ல, யாருமே வரமாட்டாங்கன்னு கிடையாது. இங்க ட்ரேடிங்கும் நடக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் ஜஸ்ட் அவங்க கூட ட்ரேட் மட்டும் கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு வந்து போகக்கூடிய இடங்களுக்கான ட்ரேடுக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லா அண்ட் ஈஸியா இருக்கு. ஸோ அதுல சொல்லும் பொழுதுதான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரேட் ரூட்டுக்கு ரொம்ப கன்சிடர் பண்ணதுக்கு வந்து இன்னியோட அந்த டிபேட் ரீஜன் கூட நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பிளஸ் வி ஹேவ் ரா சில்க் கார்பெட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கும் டிராவல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குது. ஸோ புத்திசம் வந்து டிபேட் வழியா தான் லடாக் வந்துச்சு அப்படின்னு இருக்கு. பட் புத்திசம் சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா புத்திசம் இந்தியால இருந்து தான் போச்சு. பட் ஸ்டில் லடாக்குக்கு வரும்பொழுது இந்த ரூட்ல தான் வந்தது. பிளஸ் இஸ்லாம் இந்த ரூட்ல தான் நமக்கு வந்து இந்தியாக்குள்ள வருது. ஸோ இது இல்லாம ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரிச் ஓரல் ட்ரெடிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க வந்து லோக்கல்ஸ் வந்து பாட்டு பாடுவாங்க. லைக் பாட்டு எல்லாமே சாங்ஸ் ஒரு போயம்ஸ் எல்லாமே வந்து ஓரலி சிங் பண்ணுவாங்க. ஸோ இதோட லோக்கல் வெர்ஷன் வந்து டிபேட்டியன் நேஷனல் எபிக் கேசர் சாகா. ஸோ இது வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் புத்திஸ்ட் 2 பேருமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லடாக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து கான்ட்ரரியா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கேரளாவை செலக்ட் பண்றாங்க. ஸோ கேரளா வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் இந்தியால இருக்குது. ஸோ இங்க வந்து சி இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, எல்லாமே சொல்றாங்க. அது போக நமக்கு ஸ்பைசஸ் எப்படி லடாக் வந்து டெசர்ட் அங்க எதுவுமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்களோ அதே அளவுக்கு பெப்பர், க்ளோவ்ஸ், கார்டமன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கேரளால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரேடர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ ஜூவிஷ், அரேப் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்தாங்க. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாஸ்கோட காமாவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் வந்துட்டு வருவாரு கேலிக்கட்க்கு. ஸோ இதுதான். அது போக த அப்பாஸ்டல் ஆஃப் கிரைஸ்ட், சென்ட் தாமஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு லைக் ஸோ இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் நமக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது இங்க. ஸோ அரேப் ட்ரேடர்ஸும் வராங்க, இங்க செட்டில் ஆகுறாங்க. இபன் பட்டூட்டா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இங்க டிராவல் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இங்க வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸ் இன்வேஷனும் இருக்குது நமக்கு. ஸோ அதில் தான் வந்து வாஸ்கோட காமாவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ஜுடாயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், புத்திசம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கு இங்க. இவங்க வந்து சென்ஸ் சீ சைட்ல இருக்கிறதுனால ஃபிஷிங்கும் அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஃபிஷிங் இங்க இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா சைனீஸ் ஃபிஷிங் ஸ்டைல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் த யூட்டென்சில்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது சீன சட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீன் அப்படின்னும் பொழுது அது சைனாவோட வேர்ட்ல இருந்தா வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபர்டைல் லேண்ட், ரைஸ் அதிகமாக கல்டிவேஷன் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து அதை கிளியர் கட்டா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க.
லைக் அந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த ரெண்டு ரீஜியனுமே வந்து சிமிலர் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. போத் சைனீஸ், அரேப்ஸ் எல்லாருமே இங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சிமிலரா இருக்கு. ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் வந்து கேரளால கல்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெரஸ் லடாக்ல வந்துட்டு அது உள் மூலியமா ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் பொழுதும் சில கஸ்டம்ஸ் சேமா இருக்குது, சில இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற டாபிக்கில் அகேன் சொல்லும் பொழுது பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ விமன் அண்ட் மென் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல், ரிலீஜியஸ், ரீஜனல் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தாலும் வி ஆல் அப்போஸ் டுகெதர். லைக் பிரிட்டிஷர்ஸ் வேண்டாம், நாங்கள் எங்களே ஆட்சி செய்கிறோம்னு சொல்லி எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஜாயின் டுகெதர் ஃபார் ஃப்ரீடம். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் போயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாலியன் வாலாபாக் மேஸ்கர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாலியன் வாலாபாக் கொடுத்துருக்காங்க அந்த மேஸ்கர் பற்றி. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைடில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நான் இப்போதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணுறேன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஜாலியன் வாலாபா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேஸ்கரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது யூ கேன் ரெஃபர் இட். நீங்கள் அதை எப்படி ரெஃபர் பண்ணலான்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் போட்டுட்டு ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்குறீங்க, இல்லை ஜாலியன் வாலாபா ஃபார் டிஎன்பிஎஸ்சி, ஜாலியன் வாலாபா ஃபார் எஸ்எஸ்சி, ஜாலியன் வாலாபா ஃபார் யூபிஎஸ்சின்னு கொடுத்தீங்கனாலே, ஆர் இது மூணுத்துல எது ஒன்று கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும்னு சொல்லி அவங்க பாயிண்டர்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும். ஸோ ஜாலியன் வாலாபா அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு பாடப்பட்ட பாட்டுல இருந்து ஒரு போயம் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்டான்சாஸ். நீங்கள் அந்த ஸ்டான்ஸாவை மனப்பாடப்படணும்னா தேவை கிடையாது தான். பட் அந்த ஜாலியன் வாலாபா அப்படின்ற நடந்த அந்த மேஸ்கர் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ தென் வந்து ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புக்லேயும் வந்துட்டு யூனிட்டியை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புக் ஜவஹர்லால் நேரு எழுதினாரு. இது வந்து நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்கலாம், ஆப்ஜெக்டிவ் வைஸ்லையும் கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா, லைக் எஸ்பெஷலி யூபிஎஸ்சியில் இது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எலிமினேஷன் டெக்னிக்னு ஒன்று யூஸ் பண்ணி இது வராது, அப்போ இது வராது, இதுதான் ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி இப்போ அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு டேரெக்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் 3 இஸ் கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கும் வந்து வரும். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட அந்த புக் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்சிஆர்டியில் என்ன கேட்பாங்க, ஆர் எங்கேயாவது ஒரு பெரிய தலைவர்கள் பேச்சில் ஒரு சின்ன இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு, இல்லை நியூஸில் வந்திருக்குன்னா அப்போ வந்து அந்த புக் நமக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். இஃப் நாட், என்சிஆர்டியில் இருக்கிற அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதை மட்டுமே நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணால் நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதோட வந்து சாப்டர் 2 முடியுது, அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் சாப்டர் 1 முடியுது. நவ் சாப்டர் 2, தி டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த சாப்டரில் வந்து டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ இதில் வந்து வேர்ல்டில் 8 மேஜர் ரிலீஜியன் இருக்குது, அண்ட் every single one of them is practiced in India. So then 1600 லாங்குவேஜுக்கு மேலே இருக்குது. அதில் மதர் டங்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, டான்ஸ் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்கள் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அன்ஃபெமிலியராக கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுக்கல, நான் சொல்கிறேன், ஒயிட் வந்து நம்ம ஊரில் போட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா, நல்லதுக்கு எங்கேயாவது போகிறோன்னா வெள்ளை வேஷ்டி சட்டையாக இருக்கட்டும் அந்த மாதிரி போடுவோம். நார்த் இந்தியாவில் நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடக்கூடாதுன்னுவாங்க. பிளாக் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த பேஜில் நமக்கு வந்து ப்ரீஜுடிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஜுடிஸ் அப்படின்னா, இட் இஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி ஆர் see them as a inferior. இந்த டேர்ம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்து நான் வந்து தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாலும், ஃபார் திஸ் திங்
மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பண்ணும்பொழுது இந்த ப்ரீஜுடிஸ்க்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்பொழுது பேப்பர்ல ஓகே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ ப்ரீஜுடிஸ்னு சொல்லும் பொழுது இன்னொருத்தரை பத்தி நம்ம வந்து தாழ்வாகவோ இல்ல தப்பாவோ நினைக்கிறது, நெகட்டிவா நினைக்கிறது தான் வந்து ப்ரீஜுடிஸ். ஸோ இதுல வந்து பீப்புளோட அந்த ரிலீஜியன் பிலீஃபோ இல்ல ஸ்கின் ஆஃப் கலரோ ரீஜன் வைஸோ அவங்க பேசுற ஆக்சென்ட்டோ எதையோ வச்சு நான் நினைக்கும் பொழுது அதை வந்து ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து தனியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டிக் பண்ணுங்கன்னு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட் ஆல்சோ. ஸோ தென் கிரியேட்டிங் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ அந்த கிரியேட்டிங் ஸ்டீரியோடைப்ஸ்னு சொல்லும் பொழுது ஒரு பர்டிகுலர் விஷயம் இவங்களால பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ்னா அவங்களுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், கேர்ள்ஸ்னா பிங்க் தான் பிடிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும்னு போனா லைக் இவங்க வந்து இந்த விஷயம் தான் பண்ணணும், இவங்க இந்த விஷயம் பண்ணக்கூடாது ஆர் வராதுன்றத அவங்களா ஸ்டீரியோடைப் பண்ணி முடிவு பண்றது. லைக் இந்த புக்லயே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது வந்து பையன் அழ மாட்டான், நீ ஏன் பொண்ணு மாதிரி அழுகுற. ஸோ லைக் அழுகன்றது இட்ஸ் அ ஃபீல் ஃபார் எனி ஹியூமன் பீங் ஆர் ஈவன் அனிமல்ஸ்க்கும் இருக்கு. ஸோ அது வந்து பையன் பண்ண மாட்டா, பொண்ணு தான் பண்ணுவா. அந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு அந்த 2-3 பேஜஸ்க்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லைக் சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா இருக்கிறதா இருக்கட்டும், வெல் பிஹேவ்டா இருக்கட்டும், இதை வந்து இது வந்து பாய்ஸ் பண்ணுவாங்க, இதை கேர்ள்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இன்னும் தெளிவா சொல்றாங்க. when we fix people into one particular image we createன்றதை தான் வந்து called as stereotype. So next is inequality and discrimination. So inequality and discrimination சொல்லும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகள். ஸோ நமக்கு வந்து அந்த போன சாப்டர்ல இருந்து அந்த சமீரேக் அண்ட் சமீர் தோன்ற கேரக்டர் வச்சு எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் சொல்றாங்க. அவங்க வேரியஸ் ரிலீஜியன்ல இருக்காங்க, வேரியஸ் இதில் இருக்கும் பொழுது அவங்க வந்து அதை டிஸ்கிரிமினேட் பண்றது, வேரியஸ் கேஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ் அதை வச்சு இல்ல நீ எனக்கு சமமானவன் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன். இந்த பேஜ்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காமன் ஸ்டீரியோ டைப் அபவுட் முஸ்லிம்ஸ் வந்து பொண்ணுங்களை படிக்க அனுப்ப மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். பட் ஹவவர் முஸ்லிம்ஸும் வந்துட்டு லைக் படிக்கிறாங்க தான், ஸ்கூல்ஸ் அட்டென்ட் பண்றாங்க தான், ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க. ஒரு சைட்ல இதுவும் இருக்கு, ஒரு சைட்ல அதுவும் இருக்கு. பட் வி கான் சே லைக் அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ whenever effort has been made to reach education to the poor, there the Muslim community has shown an interest in sending their girls to school. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, சாரி கேரளாவை. இங்கே வந்து the distance between the school and the home is not much. ஸோ அங்கே வந்து அந்த பஸ் சர்வீஸ் நல்லா இருக்கு. ஸோ ஈஸி பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணி படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது போக நாட் ஜஸ்ட் முஸ்லிம்ஸ், ட்ரைபல்ஸ் ஆர் சோ கால்ட் லோ கேஸ்ட் அவங்க வந்து ஸ்கூல்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு இன்னும் மற்ற ஊர்களில் கஷ்டமா இருக்கு, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இது இருக்கிறதுன்னு சொல்றாங்க. லைக் ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமான டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த பஸ் வசதிகளாக இருக்கட்டும், அதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ பாவர்ட்டி தான் வந்து காரணமே தவிர ரிலீஜியன் படிப்புக்கு என்னைக்குமே தடை கிடையாது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த ஒரு பேஜ்ல. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து தலித்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தலித் இஸ் a term used to belonging so called a lower caste. ஸோ இந்த வேர்டை வந்து கைண்ட் ஆஃப் அன்டச்சபிள் பீப்புளுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மாதிரின்ற இதுல யூஸ் பண்றாங்க. பட் தலித் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவல் வேர்ட் வந்து லைக் புரோக்கன். இன்னைக்கு வந்து நாட்டில் நிறைய பேர் நம்ம வந்து புரோக்கன் அப்படின்னு தான் இருக்கிறோம். ஸோ பட் ஸ்டில் இதை வந்து பல வருஷமா யூஸ் பண்ணி அந்த ப்ரீஜுடிஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே வந்து ஒரு டேர்ம் கொண்டு வந்து அது உள்ளதா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இன்ஃபேக்ட் சொன்னீங்கன்னா இந்த வேர்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்லயே கிடையவே கிடையாது, இல்லாத ஒரு வார்த்தை தான் இது. நம்மளோட அந்த ரெகுலர் பேசுறதுல வந்த ஒரு விஷயம்.
பட் அப்போ அந்த லோ பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்ட்ஸ்ன்னு குடுப்பாங்க. அவங்கள வந்து அதிகமா நம்ம வந்து பாதுகாக்கணும், மேலேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுத்துருக்காங்களே தவிர, ப்ரீஜுடிஸ் பண்ணவே இல்ல, பண்ணவும் கூடாது. அண்ட் இட் இஸ் அன் அஃபென்சிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ டாக்டர் பீமராவ் அம்பேத்கர். ஸோ அவர் வந்து கிரேட்டஸ்ட் லீடர் ஆஃப் இந்தியா. அவர் தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கே ஒரு மெயின் ரீசன். ஸோ அவர் வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை நிறைய பார்த்து எடுத்து தான் வந்திருக்காரு. ஸோ இதுல வந்துட்டு அவரோட அந்த விஷயத்த எழுதியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு குட்டி டேப்லெட் காலம்ல நமக்கு வந்து அம்பேத்கரை பத்தி டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க அங்க அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயத்தை தாண்டி இங்க அம்பேத்கர்ன்றத பத்தினது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கரோட அந்த வேர்டிங்ஸ், லெட்டர்ஸ், அந்த ஸ்பீச் விஷயம் வந்துட்டு நமக்கு எங்க யூஸ்ஃபுல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி பேப்பர் 4ல வந்து எத்திக்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அம்பேத்கரை பத்தின டீடைல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ இஸ் நோன் லீடர் ஆஃப் தலித்ஸ். ஸோ ஹீ ஃபாட் ஃபார் தலித் கம்யூனிட்டி அண்ட் ஹீ இஸ் பார்ன் இன்டு மஹர் கேஸ்ட். அது வந்து பெருசு நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. பட் மஹர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான் அவங்க. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம்ப்ளீட் த எஜுகேஷன். லைக் மஹர் கம்யூனிட்டி வந்து ஊருக்குள்ளேயே விடாம வச்சிருக்கிற ஒரு இது கம்யூனிட்டில இருந்து ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீட் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு இது பண்ணினது எல்லாமே. ஸோ அடுத்த டாபிக் வந்து ஸ்ட்ரைவிங் ஃபார் ஈக்குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரகிள்குள்ளேயே வந்து சில லார்ஜ் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா மட்டும் கிடையாது, இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாவும் போராடி இருக்காங்க. எல்லாரையும் ஈக்குவலா பண்ணணும்னு. தலித்ஸ், விமென், ட்ரைபல்ஸ், பெசன்ஸ், இவங்க எல்லாருமே கூட இன்ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்றீங்க, எல்லாரும் ஒண்ணுதான், சமம். ஸோ விமனுக்கு இருந்ததானா? ஆமா இருந்தது. ஈவன் சத்திக்காக கூட போராடி இருக்காங்க, ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ் அப்கமிங் இதில் மாடர்ன் இந்தியா படிக்கும் பொழுது, லைக் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாமே பார்க்கும் பொழுது வி வில் பி ரீடிங் இன் டீடைல் அண்ட் இன் டெப்த் ஆஃப் எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் இதில் இருக்கிறதுல. ஸோ when India became nation in 1947, our leaders considered like இந்த இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வேரியஸ் திங்ஸ் இம்ப்ளை பண்றாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு தே ஹேட் வேரியஸ் திங்ஸ். அந்த ஈக்குவாலிட்டிக்காக அன்டச்சபிலிட்டி இஸ் சீன் as a crime. நீங்க அந்த இனிஷியலி அந்த தலித்ன்ற வேர்டே வந்து இல்லாம இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதையும் மீறி நீங்க ப்ரீஜுடிஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, அன்டச்சபிள் ஃபாலோ பண்றீங்கன்னா, இட் இஸ் a crime and has been legally abolished by law. ஸோ இவங்க இந்த வேலை தான் பார்க்கணும், அந்த வேலை தான் பார்க்கணுன்றதையும் உடைச்செறிஞ்சு இல்லை, யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க அந்த வேலையை பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமேன்றதையும் வந்து இம்ப்ளை பண்றாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கும் இன்னும் அதிகமான இது கொடுத்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கொண்டு வராங்க. லைக் எல்லாருமே ஈக்குவல் தான், சரிசமம் தான் அப்படின்ற விஷயத்த. ஸோ இந்தியா became the secular country where people of different religion and faithsum வந்து நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. so that freedom to practice and follow their religion. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு டைம்லேயே வந்து ப்ரியாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் தனியாகவும் ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குற ப்ரியாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி, பிகாஸ் ப்ரியாம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இது எல்லாத்தோட ஐடியாலஜியுமே வந்து ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 about government. So what is a government? First thing. ஸோ கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னும் பொழுது நமக்கு சில விஷயங்கள், சில டெசிஷன்ஸ் யாரோ ஒருத்தர் நமக்காக எடுக்கணும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கவர்மெண்ட். ஸோ தே வில் பில்ட் அஸ் ஆல் போஸ்டல், ரயில்வே சர்வீஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. எனி சோஷியல் இஷ்யூஸ் வில் பி ஹேண்டில் பை
கவர்மெண்ட். அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேரால குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்சோ தே ஹேவ் ஜாப் ஆஃப் ப்ரொடெக்டிங் த பவுண்டரிஸ். நம்ம கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயமே அவங்க வந்து பண்ணுவாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருதுனாலும் அதுக்கான பீப்புளுக்கு தேவையான உதவிகளா இருக்கட்டும், கிரைம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், எவ்ரிதிங் வில் பி ஹேண்டில்ட் பை தெம். ஸோ லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த சாப்டர்ல இங்க இருந்து தான் வந்து மார்க்கிங் ஆர் ஹைலைட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. லோக்கல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். ஸோ இது வந்துட்டு லோக்கல் லெவல்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன லைக் நம்ம கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து லோக்கல் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்கு மேலே போகும்பொழுது எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டேட் லெவல் அண்ட் எம்பிஸ் நேஷனல் லெவலில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது லோக்கல் லெவல் ஒரு டவுன் இதுன்னு சொல்லும் பொழுது அதை வந்து லோக்கல் லெவல் சொல்கிறாங்க. ஸ்டேட்டுன்னு சொல்லும் பொழுது என்டையர் ஸ்டேட் லைக் ஹரியானா, அசாம், நம்ம தமிழ்நாடு, இது எல்லாமே. ஸோ தென் நேஷனல் லெவல்னும் பொழுது என்டையர் கண்ட்ரி இது. ஸோ லாஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து சில லாஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ லாஸ் வச்சு தான் வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து லா மேக்கர்ஸ் அண்ட் இன்னும் இன் டீட்டெயில் அண்ட் இன்டெப்த் இருக்கும். அது வந்து நம்ம போக போக போகவும் பார்ப்போம். ஸோ தென் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு வரும் பொழுது நிறைய டைப்ஸ் இருக்குது. டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லும் பொழுது யார் அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா பீப்புள் தான் பவர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பிரியாம்பிள் இதுலேயே வந்து திரும்பவும் சொல்லியிருப்போம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் பிரியாம்பிள் இருக்கும். ஸோ நம்ம தான் பவர் கொடுக்குறோம். பிகாஸ் வி ஓட் அண்ட் வி செலக்ட் அவர் ஓன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் தான் வந்து டெமோக்ரஸி. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு பாலிட்டி வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே வந்து சொல்லியிருப்போம் லைக் சைனா ஆர் இன்னொரு சில கண்ட்ரீஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருப்போம். வேர் லைக் பல வருஷமா அவங்க தான் ரூல் பண்றாங்க, எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க, அப்படியே நின்னாலும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் நாட் ஆக்சுவல் டெமோக்ராட்டிக். நாங்க எலெக்ஷன் வச்சோங்க ஆனா மத்தவங்க வரல அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ டெமோக்ராட்டிக். பட் யா, தட் இஸ் அ டைப் ஆஃப் டெமோக்ரஸின்ற மாதிரி இப்போதைய விஷயங்கள் மாறி நடக்குது. ஸோ அனதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து மொனார்கி. மொனார்கின்னு சொல்லும் பொழுது ராஜா ஆர் ராணி, அதுதான் வந்து மொனார்க். கிங் ஆர் குவீனை தான் வந்து மொனார்கின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டை வந்து மொனார்க்கியல் கவர்மெண்ட்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியில எல்லாம் வந்து மொனார்க்கியல் கவர்மெண்ட். அண்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல வந்து கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. ஈவன் தோ தே ஆர் டெமோக்ராட்டிக் இன் எலெக்டிங் த பிஎம், அவங்க பாஸ் பண்ற ஒரு ஒரு விஷயமும் இன் த நேம் ஆஃப் கிங் அப்படின்னு தான் சொல்லி அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க, அந்த லாஸ் எல்லாத்தையும். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு சொல்லும் பொழுது இந்தியாஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வி அச்சீவ்ட் இட். ஸோ வி எலெக்ட் அவர் ஓன் லீடர்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிஸ் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் டைரக்டா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. தட் இஸ் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ எஸ்சிஓ மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்றாங்க இல்லையா, அப்போ வி ஆல் இந்தியன்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே வந்து கருத்து கணிவிக்கல. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே பேசியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. வி சூஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் நமக்காக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஎம் எம்பிஸ் எல்லாம் நம்ம எலெக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஓட் பண்ணி. ஸோ அப்படி எலெக்ட் பண்ணுறவங்க எல்லாம் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நமக்காக லோக்சபாவில் பேசுவாங்க. ராஜ்யசபாவில் வந்து வி ஆர் நாட் எலெக்டிங் தெம் டைரக்ட்லி, பட் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் எம்எல்ஏஸ், அவங்க வந்து அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு விமென்க்கு வந்து ஓட்டிங் ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் யூரோப் அண்ட் யூஎஸ்ல விமென் அண்ட் புவர் பீப்புள் ஓட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க.
இது வந்து இதையும் வந்து நான் பாலிட்டி அந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ அவங்களும் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த மென் எல்லாருமே வாருக்கு போனாங்க. விமென்ஸ் வேர் இன் கண்ட்ரி அண்ட் ஆர்கனைசிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நிறைய பண்ணும்பொழுது, இல்ல எங்களுக்கு வந்து அந்த ஈக்குவாலிட்டி இல்லன்னு சொல்லி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விமென்ஸ்க்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்படி போராட்டம் பண்ணும்போது நிறைய பேர் கைதாயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. எல்லாம் பண்ணி தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அமெரிக்கன் விமென்ஸ்க்கு வந்து 1920ல தான் வந்துட்டு வோட்டிங் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஸோ யூகே வந்து 19 மென் கூட ஈக்குவலா சொல்லி 1928ல தான் வந்து வோட்டிங் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட லைக் சில கண்ட்ரீஸ்ல கன்சிடர் பண்ணாங்க. ஒரு 4 விமன் ஓட்டு தான் ஒரு மென் ஓட்டு அந்த மாதிரியும் கன்சிடர் பண்ணாங்க. ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் இது கேரி பண்றது வந்து 1920 ஃபார் அமெரிக்கா அண்ட் 1928 ஃபார் யூகே. ஸோ ஆஸ் ஐ செட் இதுலயும் வந்து நமக்கு வந்து யங் இந்தியான்ற புக்கை காந்தி எழுதினாரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இயர் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கேட்கணும்னு நினச்சா இன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியில் கேட்கலாம். பட் எஸ்எஸ்சிலையும் வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக இதை கேட்க மாட்டாங்க. பிகாஸ் 25 மார்க்ஸ்க்கு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் எல்லா பேப்பர்ஸ்லையுமே. ஸோ இவ்வளோ நம்பர் ஓரியன்ட் கொஷின்ஸ், இயர் ஓரியன்ட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இருக்கும். புக்ஸ்க்கான இதில் வந்துட்டு இருக்காது. மேபி சில அவார்ட்ஸ் அண்ட் விஷயங்கள் ஒரு ஒலிம்பிக்ஸில் நீரஜ் சோப்ரா வின் பண்ணதா இருக்கட்டும், ஆர் வேர்ல்டு கப் இந்தியாவோடதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இயர் கேட்பாங்க. பட் நாட் ஃபார் புக்ஸ். ஸோ சாப்டர் 4 வந்து கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு இதில். ஸோ அதில் ஆஸ் ஐ செட் லைக் அந்த இன்ஈக்வாலிட்டி எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ நெல்சன் மண்டேலா தான் வந்துட்டு அதை செஞ்சு லைக் ஹி ஃபாட் ஃபார் த அபார்த்திஹைட் சிஸ்டம். அண்ட் தென் ஃபைனலாக யூஎஸ் சாரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 1994ல் தான் வந்து தே டர்ன் டெமோக்ராட்டிக் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் கிடச்சிச்சு. பிகாஸ் அங்கேயும் வந்து இந்த பிளாக்ஸ் ஒயிட் ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்தாங்க. யூரோப்பியன்ஸ்க்கு, யூஎஸ் பீப்புளுக்கு, யூகே பீப்புளுக்கு, அவங்க அந்த ஒயிட் பீப்புளுக்கு தான் வந்துட்டு எல்லா விஷயங்களும் இருந்தது. ஓட்டிங்கில் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங், ட்ரெயின் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஃபார் ஒயிட்ஸ். நான் ஒயிட்ஸ்க்கு வந்து எந்த ரைட்ஸுமே கொடுக்காம ரொம்ப ஒரு ஸ்லேவரியான மாதிரியான விஷயங்களாக தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தது. ஸோ நெல்சன் மண்டேலா அவங்க தான் வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக போராடி 1994லேருந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுச்சு. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம எந்த விதத்தில் சொல்லுவோம்னா ரெகுலர் எலெக்ஷன்ஸ் இருக்கணும். லைக் எவ்ரி 5 இயர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி 6 இயர்ஸாக இருக்கட்டும். ஆனால் அந்த டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி அதே பேட்டர்ன்லேயே தான் வந்துட்டு இட் ஷுட் கண்டினியூ. ஸோ ஸோ இதில் வந்துட்டு டைரக்டாக நம்ம வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. தி அதர் வே ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங்னு சொல்லும் பொழுது இதில் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆகஸ்ட் 2005ல் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து இபி பில் எல்லாமே விலையேற்றினாங்க. ஸோ பீப்புள் வந்து கஷ்டப்படும் பொழுது தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங். நிறைய ரேலிஸ் கேரி பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது கவர்மெண்ட் வேற வழி இல்லாமல் அதோட ப்ரைஸ் குறைச்சாங்க. திஸ் இஸ் வந்து இன்னொரு வே ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் கவர்மெண்ட். லைக் எனக்கு பிடிக்கல, வேண்டாம். ஸோ பீப்புளோட வியூஸும் வந்து இந்த தர்னாஸ், ரேலிஸ், ஸ்ட்ரைக்ஸ், சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ் இதுலேயும் மூலியமாகவும் வந்துட்டு பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் அவர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மொனார்க்கியில் அது எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டிவி, இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ்ன்றது வந்து இட் கேன் அரைஸ் இல்லைங்களா?
பீப்புள் ஆஸ் வி செட் நம்ம வந்து டைவர்ஸ் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ரிலீஜன் எல்லாமே இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே வந்து வரதான் செய்யும். ஸோ ஃபார் தட் ரீசன் அதை எல்லாத்தையுமே வந்து ரிசால்வ் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பேசிக் ரூல்ஸ் ஆர் லாஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாமே பொதுவாக சமமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இவங்க அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறது வந்து ரிவர்ஸ், நம்ம கர்நாடகா தமிழ்நாடு இஷ்யூஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துமே வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தென் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல். திரும்ப திரும்ப நமக்கு வந்து இந்த சின்ஸ் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் புக் அப்படின்றதுனால நமக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் மாற்றி 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 வேற ஒரு பேரில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் இன்செப்பரபிள். ஸோ ஈக்குவாலிட்டியும் ஜஸ்டிஸும் ஒன்றா தான் இருக்க முடியும். அது இல்லைன்னும் பொழுதே ஒன்று இல்லைனாலே இன்னொன்று இல்லைன்றது தான் அதுக்கான மீனிங். ஸோ தேர்ட் யூனிட் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லும்போது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ்ல வந்து கிராம் சபா. கிராம் சபான்னு சொல்லும் பொழுதே வந்துட்டு லைக் அந்த வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ கிராம் சபான்னும் பொழுது ஒரு கூட்டம், அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அடல்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இது பண்ணுறது. ஸோ ஹூஸ் ஆஃப் அபவ் 18 இயர்ஸில் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்துட்டு பிகின்ஸ் வித் கிராம் பஞ்சாயத். இந்த கிராம் பஞ்சாயத்துக்கு கிராம் பஞ்சாயத் பிரசிடென்ட், அவங்களோட இன்னொரு பேர் தான் வந்து சர்பஞ்ச். சரிங்களா? ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து நமக்கு வந்து அந்த ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி, லைக் வாட்டர் ப்ராப்ளம்னா அதை பற்றி பேசுறது. ஸோ த டேர்ம் சர்பஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்பஞ்ச்னா பஞ்சாயத் பிரசிடென்ட். ஸோ எல்லா வில்லேஜுமே வந்து வார்டு, சின்ன சின்ன வார்டாக பிரிச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை. அதில் செலக்ட் பண்ணுறவங்கள தான் வந்து வார்டு மெம்பர், பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லீடர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்ம வந்து சர்பஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த மெம்பர்ஸில் இருக்கிற ஒருத்தரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு பண்ணுவாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் இந்த எலெக்ஷனும் நடக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து கிராம பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பாங்க. தே ஆர் ஒன்லி த செக்ரட்டரி ஆஃப் கிராம் சபா டூ. ஸோ இவங்க வந்து எலெக்ட் பண்ணி வரமாட்டாங்க. ஸோ அவரை வந்து கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் தான் சொல்லுவார் இந்த மீட்டிங் போடணும், எப்பப்போ மீட்டிங் போடணும், என்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே அவங்க தான் ஃபைலிங் பண்ணுவாங்க. ஸோ கிராம் சபா தான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபேக்டர். ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லைக் எல்லா பிளான்ஸ். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் வேணும் வேணான்றதை வந்து அந்த பீப்புள் தான் வந்துட்டு, ஐ மீன் இன் த சென்ஸ் அந்த எலெக்டட் பீப்புள்ஸ் வில் டிஸ்கஸ். அண்ட் அவங்க தான் வந்து ரிப்போர்ட்ஸ் மேலே கொடுப்பாங்க. அந்த மனு கொடுக்கறதா இருக்கட்டும், மனுன்றது எல்லாருமே வந்து காமனாக கொடுக்குறது தான். பட் எங்களுக்கு இது தேவை அப்படின்ற விஷயத்துல இருந்து பேசுறதா இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து கிராம் சபா மூலியமாக தான் போகும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டும் வந்து உங்கள் கிராமத்துக்கு என்ன வேணும் ஆர் அவங்க மணி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் என்னென்ன பண்ணணுன்றதையும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க மூலியமாக தான் எவ்ரி திங் வில் பி ஹேப்பனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேரெக்டாக அந்த ஊருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்கிட்டே கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஃபியூ திங்ஸ் நம்ம இதில் வந்து கரப்ஷன் இருக்குது இல்லைங்களா? அதை எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணிட்டு நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க தான் வந்து அதை எல்லாத்தையுமே கேரி பண்ணி செய்வாங்க. ஸோ கிராம் பஞ்சாயத் வந்து எந்த ஒரு லைக் ஆஸ் ஐ செட் அந்த இம்ப்ளிமெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அவங்க மூலியமாக தான் நடக்கும். அதுதான் மெயின் ஜாப் ஃபார் தெம். ஸோ தே ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு தே வில் டூ ஆல் த திங்ஸ். ஸோ இவங்க பண்ணுறதுல மேஜர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் சோர்ஸ், ரோட்ஸ், ட்ரைனேஜ், ஸ்கூல் பில்டிங்ஸ் அண்ட் அதர் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க.
ஸோ அந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு கீழே தான் வரும். லோக்கல் டேக்ஸ் அவங்க வந்து வரி வசூலிக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அதை வந்து பீப்புளுக்கு சேர்க்கறதும் அவங்களோட வேலை தான். ஸோ இவங்களுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுவாங்க வீட்டுகள்லையும் மார்க்கெட் பிளேசஸ்லையும். இது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது, இப்போ நம்ம 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறது லோக்கல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பண்ணும் பொழுது அந்த மணி அவங்கிறது கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வரும். தே வில் யூட்டிலைஸ் திஸ். ஸோ இது வந்து ஜில்லா பஞ்சாயத்து ஜனபத்ஸ்லேருந்து கிடைக்கும். அது இல்லாமல் டொனேஷனும் வந்து கொடுத்து இந்த கம்யூனிட்டி ஒர்க்ஸ்க்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்டம் போட்டு அதில் வந்து செய்கிறது தான் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து இன்னும் இன் டீட்டெயில் அண்ட் இன் டெப்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வித் கிவிங் ஃபியூ திங்ஸ் லைக் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்யூஷன் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து திரும்ப இன் டெப்த் அண்ட் இன் டீட்டெயில் வந்து நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில். லைக் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன் எண்ட் வந்துட்டு கிராம பஞ்சாயத்து தான் வந்து டிசைட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை மீட் பண்ணி அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்குன்னும் பொழுது நமக்கு வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இன்னொரு அடுத்த லெவல்ஸ்க்கும் வந்து மாறுது. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல் வந்து என்னன்னா ஜனபத் சாரி ஹைலைட் மாற்றி பண்ணிட்டேன், ஜனபத் பஞ்சாயத் ஆர் பஞ்சாயத் சமிதின்னு இருக்கு. செகண்ட் லெவல் வந்து ஸோ இந்த இது வந்துட்டு நிறையா பஞ்சாயத்து இதுக்கு கீழே வரும். தென் பஞ்சாயத் சமிதி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்னதாக பிரித்து அதுக்கு மேலே ஹெட் மாதிரி. ஸோ இவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் பிளான்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றத வந்து கொடுத்துருக்காங்க ஜில்லா பரிஷத். நெக்ஸ்ட் வந்து ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ரூரல்னு சொல்லும் பொழுது அகெயின் வில்லேஜ் அண்ட் தேர்ட் டயர் டவுன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லைக் மோகன் வந்து ரகு வந்து சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ண மறுக்கிறான். ஸோ இது நல்லா அடிதடி ஆகுது. ஸோ இதை வந்து மோகனோட நெய்பர்ஸ் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுவே வந்து கிராம் சபான்னும் பொழுது அங்கே சபாவில் பேசி முடிவெடுப்பாங்க. லைக் சின்ன சின்ன அந்த லேண்ட் விஷயங்களா இருக்கட்டும், எவ்ரி திங். அதுவே வந்து நெக்ஸ்ட் லெவலில் அந்த ரூரலில் வரும்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வர விஷயங்களை தான் வந்து உங்களுக்கு இதில் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லன்னு போகும்பொழுது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து மோகன் மீட் பண்ணுறாங்க. தென் கம்ப்ளைண்ட் எழுதி தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எஸ்ஹெச்ஓவை மீட் பண்ணுறாங்க. சரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஹெச்ஓவை மீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவங்க தான் எஸ்ஹெச்ஓ. ஸோ அவர் வந்து நான் வந்து கான்ஸ்டபிள் விட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இதை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பத்வாரிஸ் டியூட்டி, லைக் அந்த மெயின் ஒர்க் இவங்களுக்கு என்னன்னா லேண்டை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த பத்வாரின்றவங்க வந்து ஒரு ஸ்டேட்க்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ லேக்பால், கணுன்கோ ஆர் கர்மச்சாரி, வில்லேஜ் ஆஃபீஸர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு வேரியஸ் நேம்ஸில் வந்து சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டை மெஷர் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணி மேப்பிங் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இவங்களுக்கு. ஸோ தே வில் கண்டக்ட் லேண்ட் சர்வேஸ், ஃபீல்ட் சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. அது போக ஏதாவது க்ரைம் நடக்குது அப்படின்னாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இவங்களோடது ப்ளே ஆகும். ஸோ தென் கம்ஸ் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்துட்டு அந்த ரெவென்யூஸ் பற்றி எல்லாமே பேசுவாங்க. அண்ட் அதையும் வந்து பட்வாரி தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், லைக் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து ஒரு குட்டி குட்டி இதுவாக பிரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாலுக் லெவல், தென்சில் லெவல், அந்த மாதிரியான வேறு வேறு பேரை சொல்லி அது எல்லாமே நடக்கும். ஸோ அவங்க இதில் வந்து கலெக்ட் பண்ணி தரவங்க தான் வந்து ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து தாசில்தார்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அ நியூ லா
ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005ல வந்து கொண்டு வராங்க. செப்டம்பர் 2005ல இருந்து வந்து ஃபோர்ஸ்ல இருக்கு. ஸோ இது அக்கார்டிங் டு த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு கட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் பெண் குழந்தைகளுக்கும் வந்து சம உரிமை அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல இதில் ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து வார்ட் கவுன்சிலர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வார்ட் கவுன்சிலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் எல்லார பற்றி. ஸோ வார்ட் கவுன்சிலர்னா சின்ன சின்னதாக ஒரு வார்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சில லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்க எந்த ஏரியாவில் எலெக்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஏரியா பீப்புளுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், பாலிசி மேக்கிங்கில் அவங்களோட ரோல்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்பப்போ கம்யூனிட்டி ஃபார்மில், அதாவது வார்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த கம்யூனிட்டியில் வந்து லைக் வாட்டர், கார்பேஜ் கலெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்னிங் அது எல்லாமே வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ தே மேக் பட்ஜெட். அவங்க வார்டுக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் அலாட் ஆயிருக்குன்னா எங்கள் வார்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், டிமாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆல்சோ லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். ஸோ அவங்க வந்து அவங்கள போய் மீட் பண்ணி, கவர்மெண்ட் இதில் எல்லாரையும் மீட் பண்ணி, கமிஷனர் எல்லாத்தையும் பார்த்து, இல்லை எங்களுக்கு இது வேணும் இது வேண்டாம் எல்லாத்தையும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ தென் கம்ஸ் த முனிசிபல் கமிஷன். ஸோ முனிசிபல் லெவலில் வந்து பண்ணுறது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சிட்டிஸ் லெவலில் இருக்கிறது வந்து முனிசிபல் கமிஷன். ஸோ இவங்க வந்து அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த வார்ட் லெவலில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது அப்படிங்கிறத அவங்க மேலே இருந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர், கார்பேஜ் கலெக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், சானிடேஷன் எல்லாமே வந்து வரும். ஸோ முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், கார்பேஜ் கலெக்ஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அது போக இந்த எபிடமிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, மலேரியா, டெங்கு, அதுக்கு எல்லாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், பின்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், லைக் கண்டாமினேஷன் வாட்டர் இல்லாமல் எங்கேயும் ஸ்டாக்னட் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரிஸ் அங்கே கம்யூனிட்டி லெவலில் இருக்கிற அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் பார்க்குறது பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ வார்ட் கம்யூனிட்டி வந்து வார்ட் கவுன்சிலருக்கு வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஸோ தேல் ஸ்டார்ட் டேக்கிங் தி ஆக்ஷன்ஸ். இந்த இதில் வந்து குட்டி இதில் வந்துட்டு அவங்க வந்து எங்கேருந்து மணி கிடைக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ லைக் டேக்ஸ் மூலியமாக சேம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த சாப்டரில் இன் டீட்டெயில் அண்ட் இன் டெப்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் ரூரல் லைவ்லிஹுட்ஸ். ஸோ ரூரல் லைவ்லிஹுட்ஸில் நமக்கு ரூரல் அண்ட் அர்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைவ்லிஹுட்ஸ்னும் பொழுது டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு களப்பட்டு வில்லேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கல்பாட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடுல நம்ம சீ கோஸ்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பேஸ்கெட்ஸ், யூட்டென்சில்ஸ், ஸ்பாட்ஸ், பிரேக்ஸ், புல்லக்காட்ஸ் அது எல்லாமே மேக் பண்ணுறாங்க. பின்ன பீப்புள் வந்து பிளாக் ஸ்மித்ஸ், நர்ஸ், டீச்சர்ஸ், வாஷர்மேன்ஸ், வீவர்ஸ் எல்லாமே இருக்காங்கன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ட்ரேடர்ஸ், ஸோ பஜார்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷாப்ஸும் அதே மாதிரி வில் பி ஹேவிங் டீ ஷாப்ஸ், க்ராசரி ஷாப்ஸ், பார்பர் ஷாப், க்ளோத்ஸ், டெய்லர், ஃபர்டிலைசர், சீட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்துட்டு இன்னும் என்ன கொடுக்குறாங்கன்னா, லைக் விமன் வந்து ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து துளசியை வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ துளசி ஒர்க்ஸ் இன் ஃபார்ம் லேண்ட் ஆஃப் ராமலிங்கம். அண்ட் அவங்க வந்து வேரியஸ் இது பண்ணுறாங்க, லைக் நாற்று நடுறதா இருக்கட்டும், லைக் டிரான்ஸ்பிளான்டிங், பேடி, வீடிங், ஹார்வெஸ்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஷி கெட்ஸ் லைக் 40 ரூபாய் ஒரு நாளைக்குன்ற மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் அவங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைக் வி ஹாவ் விமன் ஒர்க்கர்ஸ், லைக் ரூரலில் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லைன்றதையும் இன்டைரக்டாக நமக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பீயிங் இன் டெப்ட். ஸோ இதில் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் ஒரு என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, லைக் ஷேக்கர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஸோ அவங்க வந்து விவசாயத்துக்கு கடன் வாங்குறத பத்தி. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் வந்து செய்யற மாதிரி இருக்கும். லைக் சீட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு வில்லேஜ் லைவ்லிஹுட்னு நம்ம பேசும் பொழுதே வந்துட்டு அவங்களுக்கு மேஜர் திங் வந்துட்டு இதுல இருந்து தான் கிடைக்கும், ஃபார்மிங்ல இருந்து. ஸோ ஸ்டில் வந்து தே ஹாவ் டு borrow ஃப்ரம் ஃபார் எவ்ரி திங். விதையா இருக்கட்டும், எவ்ரி திங்க்கு வந்து borrow பண்ணணும். ஸோ லைக் கவர்மெண்ட் பேங்க்ல, பிரைவேட் பேங்க் எல்லாத்துலயுமே வந்து அதை வாங்கி ஸோ வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மில்லில் கொடுத்து பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம்ன்ற மாதிரி. யா, அதுதான் இன்கம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைக் ராமலிங்கம் அண்ட் கருத்தம்மா அப்படின்ற அந்த நேமை சொல்லி அவங்க வந்து ரைஸ் மில் ஷாப் வச்சுருக்காங்க, சீட்ஸ் விற்கிறாங்க, பெஸ்டிசைட்ஸ் விற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பேரை சொல்லி நமக்கு வந்து இதில் வந்து இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைக் ஷேகர் துளசி வந்து அவங்க இது இவங்க கிட்டேருந்து வாங்கி பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. ஸோ அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து நமக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த டெரஸ் ஃபார்மிங். இது வந்து ஜியாகிரபிலையும் ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தேன், பட் திரும்ப பார்த்துக்கோங்க இதுல. ஸோ இதுதான் வந்து டெரஸ் ஃபார்மிங். ஸோ இவங்க வந்து வில்லேஜ் நேம் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிசாமி அப்படின்ட்டு. பெக் டிஸ்ட்ரிக்ட்ல நாகாலாண்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த டெரஸ் கல்டிவேஷன் மூலியமா பண்றாங்க. பிகாஸ் அங்க வந்து ஹில் ரீஜியன், லேண்ட்ஸ் வந்து ஃபிளாட்டா கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபார்மிங் வச்சு அதுல வந்து ஃபார்மிங் பண்றாங்க. ஸோ ரூரல் லைவ்லிஹுட்னும் பொழுது அவங்க வந்து லிவிங்காக வேரியஸ் வேஸ் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்றாங்க. லெட் இட் பி ஃபார்மிங் ஒரு நான் ஃபார்மிங். லைக் விவசாயமும் பண்றாங்க, அது இல்லாமலும் சில கடைகள் வைக்கிறதா இருக்கட்டும். நமக்கு ஆஸ் வி செட் அந்த கருத்தம்மா கேரக்டர் அவங்கலாம் சொன்னோம் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ரைஸ் மில் வைக்கிறதா இருக்கட்டும், விதைகள் விற்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது. இது இல்லாம பால் விற்பனை கோஆபரேட்டிவ்ஸ் மூலியமா, ஃபிஷ்ஷிங் கோஸ்டல் ரீஜன்ல இருக்கும் பொழுது அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க வந்து இன்னொரு ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, புதுப்பேட்டையும் சேர்த்து வந்து சொல்றாங்க. லைக் அது வந்து கோஸ்டல் ரீஜன் பக்கத்துல இருக்கறனால அங்க ஃபிஷிங்கும் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அர்பன் லைவ்லிஹுட். ஸோ இங்க வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெண்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெஷர்ஸ் சொல்றாங்க. இங்க வந்து வெண்டர்ஸ் அதிகமா விற்பாங்க, ஸ்நாக்ஸ், ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டிங் எல்லாமே இருக்கு. இது இல்லாம மார்க்கெட், பிசினஸ் பர்சன்ஸ், ஷோரூம்ஸ், மார்க்கெட் பிளேஸ், ஃபேக்டரிஸ், சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங் மேனேஜர், இது எல்லாமே தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பச்சு மஞ்சி அவங்கள வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து லைக் அர்பனுக்கும் ரூரலுக்குமான வித்தியாசம்னு சொல்லி அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. லைக் அர்பன்ல நம்ம வந்து சாரி ரூரல்ல பேசும்பொழுது விவசாயம் பண்ணாங்க, விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் வித்தாங்க. இது இல்லாம வந்து பேசிக் லைவ்லிஹுட்க்கு தேவையான ட்ரெஸ்ஸிங், ஃபுட், லைக் காய்கறியா இருக்கட்டும், அரிசி பருப்பு, நம்ம கிராசரி ஷாப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத சொன்னாங்க. டெய்லர் ஷாப் எல்லாமே. இங்க வரும்போது வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணி பெருசா இருக்கு, மார்க்கெட்டு, ஷோரூம்ஸ் அதெல்லாம் இருக்குன்றத வந்து இந்த சாப்டர்ஸ்ல இந்த பர்டிகுலர் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிளஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஃபேக்டரி, ஒர்க் ஷாப்ஸ் இது எல்லாமே இருக்குன்றத வந்து இன் டெப்த் அண்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல வந்துட்டு நமக்கு பெருசா அந்த பாயிண்டர்ஸ் இருந்து எதுவும் கிடையாது. ஸோ இதுல வந்துட்டு அவங்க வந்து அந்த ஃபேக்டரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்பொழுது லைக் யூஎஸ்ஏ, யூகே, ஜெர்மன், நெதர்லாண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எதுவுமே இதுல வந்து இன் டீடைல் உள்ள கிடையாது. ஸோ இதோட வந்து இந்த பாலிட்டி புக் முடியுது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கேன், நெல்சன் மண்டேலாவோடது. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஓகேன்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வேண்டாம் எனக்கு பழையபடி பாயிண்டர்ஸில் கொடுங்கனாலும் ஐ எம் ஃபைன் வித் தட். நீங்கள் எது வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா புக்ஸ்லேருந்தே அப்படியே கொண்டு போகலான்னு இருக்கு, ஃபார் பாலிட்டி எஸ்பெஷலி. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபிக்கு டேர்ம்ஸில் வந்து பாயிண்டர்ஸ் போட்டே கொடுக்குறேன். பாலிட்டி வந்து பிகாஸ் நம்ம திரும்ப லக்ஷ்மிகாந்தில் பார்க்கும்பொழுது இன் டீட்டெயில் அண்ட் இன்டெப்த்
ஃபுல்லா அதுல தான் வந்து மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கம்பேர் டு திஸ் என்சிஆர்டி ஆஃப் பாலிட்டி. சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாலிட்டில. நீங்க அப்கமிங்ல நான் ஒரு சில விஷயங்கள் வரும்போது சொல்றேன். பிகாஸ் ஈஸியா அந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயமா தான் என்சிஆர்டி இருக்கும் பாலிட்டிய பொறுத்தவரைக்கும். அது வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து அவ்ளோ டீட்டெயில்டா இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இதுல பாலிட்டில வந்து ஸ்ட்ரெய்ட்டா டைரக்ட்டா புக்லன்னு சொல்றேன். வேறஸ் மத்த சப்ஜெக்ட்ஸ் பாயிண்டர்ஸ் போட்டே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன வேணும்ன்றதையும் சொல்லுங்க. சீக்கிரத்திலே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க் யூ. பை.